guys, welcome back to Basic Master தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, சோசியல் மீடியா லிங்க்ஸை வந்து எப்படி உங்களுடைய யூடியூப் சேனலில் கொடுக்குறது அப்படின்றது பார்க்கலாம். இந்த சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட நியூ வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய சேனல் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ் சேனலை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனல் பேனரில் தான் இந்த சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்ப்ளே ஆகும். அதை செய்கிறதுக்கு நீங்கள் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பென் சிம்பிள் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் லிங்க்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அதுதான். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுடைய சேனலோட அபவுட் செக்ஷனுக்கு வரும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த அபவுட் செக்ஷனுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக லிங்க்ஸ் கொடுத்துடலாம். அபவுட் செக்ஷன் கீழே லிங்க்ஸ்ன்ற ஹெட்டிங்க்கு கீழே வந்து இருக்கும். இதில் வந்து மேக்ஸிமமாக நீங்கள் 5 ஐக்கான், அதாவது 5 சோஷியல் மீடியா லிங்க்ஸை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறதுல நான் சப்ஸ்கிரைப்னு டைப் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப்னு டைப் பண்ணிவிட்டு உங்கள் சேனலோட அந்த யூஆர்எல் அட்ரஸ், அதாவது உங்கள் சேனலில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அது மேலே டாப் லேயரில் தெரியும் அந்த யூஆர்எல் அட்ரஸ், அதை காப்பி பண்ணி அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர் அதோட எல்லா லிங்க்கும் வந்து அதே மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். லிங்க் எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோட லிங்க் எடுக்கிறது, நீங்கள் ஃபேஸ்புக்குன்னு டைப் பண்ணி உங்களுடைய ஆக்டிவ் அக்கௌண்ட் அதோட அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டாப்பில் வந்து தெரியும், அந்த டாப் லேயரில் இருக்கிறத நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு அதை அப்படியே கொண்டு வந்துட்டு உங்கள் சேனலோட அந்த அபவுட் செக்ஷனில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதாவது மேக்ஸிமம் 5 சோஷியல் மீடியா, அதாவது ஜிமெயில், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் இந்த மாதிரியானோட லிங்க்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த மேலே ஓவர்லேன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஓவர்லே ஆப்ஷன் நீங்கள் 1ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சேனல் பேனரில் ஒரே ஒரு ஐக்கான் மட்டும்தான் தெரியும். நீங்கள் அந்த ஓவர்லேயில் வந்து நீங்கள் 3 இல்லைன்னா 4, 5 அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அந்த 5 லிங்க், அந்த சோஷியல் மீடியாவோட 5 ஐக்கானும் உங்களுடைய பேனரில், அந்த சேனல் பேனரில் தெரியும். ஸோ இதை டெலீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் அந்த ரைட் ஹேண்ட் சைடில் கடைசியாக ஒரு டஸ்ட்பின் மாதிரி சிம்பிள் இருக்குது, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே உங்களுடைய லிங்க் வந்து டெலீட் ஆகிடும். ஸோ நம்ம இதை மாதிரி 5 லிங்க் வந்து நீங்கள் உங்களுடைய சோஷியல் மீடியா லிங்க்கில் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு உங்கள் சேனலை பார்க்க வர வியூவர்ஸ் வந்து ஈஸியாக கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர் பேஜு, ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜை கிளிக் பண்ணி பார்த்துப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டன் வைக்கும்போது அவங்க ஈஸியாக வந்து யூசர்ஸ் வந்து சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணி உங்களை பார்த்துப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பேனரில் அந்த ஐக்கான்லாம் வந்துடும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டு வந்து தான் ஃபுல்லாக வரும். மற்றதெல்லாம் வந்து ஐக்கான் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எக்ஸ்ட்ரா கூட கொடுத்துக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் 30 கேரக்டர்ஸ் கொடுத்துக்கலாம். அதாவது சப்ஸ்கிரைப் மீ, ஃபாலோ மீ, இப்போ இந்த மாதிரி நான் 30 கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி சென்டென்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறீங்களோ அந்த சென்டென்ஸ் மட்டும்தான் அந்த சேனல் பேனரில் தெரியும். மற்றதெல்லாம் வந்து அந்த சோஷியல் மீடியாவோட ஐக்கான் மட்டும்தான் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.